ஸ்டூடெண்ட்ஸ் நம்மோட காமர்ஸ் எக்ஸ்ப்ளோரர் மீடியா சேனலில் என்னென்ன சப்ஜெக்ட்ஸுக்கெல்லாம் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கோம் அப்படின்ற லிஸ்ட்டு தான் இது. இந்த சப்ஜெக்டுக்குரிய வீடியோஸ்க்கு லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஓகே, ஃபினான்ஷியல் அக்கௌண்டிங், கார்ப்பரேட் அக்கௌண்டிங், மேனேஜ்மெண்ட் அக்கௌண்டிங், காஸ்ட் அக்கௌண்டிங், இந்த எல்லா சப்ஜெக்ட்டுக்குமாய் ப்ளேலிஸ்ட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கேன். அந்த ப்ளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் செக் பண்ணிக்கோங்க. வணக்கம். இன்றைக்கி நம்ம காஸ்ட் அக்கௌண்டிங் சப்ஜெக்டில் கான்ட்ராக்ட் காஸ்டிங் சாப்டரில் ஒரு 10 மார்க் ப்ராப்ளம் போட்டு பார்க்க போகிறோம். ஏற்கனவே நம்மளோட சேனலில் கான்ட்ராக்ட் காஸ்டிங் சாப்டரில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த வீடியோஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பாருங்கள். அப்போ தான் இன்றைக்கி நான் சொல்லித்தரக்கூடிய ப்ராப்ளத்தை உங்களால் ஈஸியாக புரிஞ்சுக்க முடியும். அந்த வீடியோஸ்க்கான லிங்க்கை நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். இன்றைக்கி நம்ம போட்டு பார்க்கக்கூடிய ப்ராப்ளம் பார்த்திங்கன்னா 2 கான்ட்ராக்ட் இருக்கக்கூடிய ப்ராப்ளம். ஓகே, ஸோ மோர் தென் 1 கான்ட்ராக்ட், அதாவது 2 கான்ட்ராக்ட் கொடுத்துருக்காங்க. எப்படி கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம். எக்ஸ்ட்ராக்ஷன் பேலன்ஸ் ஷீட்டும் இந்த ப்ராப்ளமில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இந்த ப்ராப்ளம் டிஎஸ் ரெட்டி, ஹரிபிரசாத் ரெட்டி புக்கில் இருக்கக்கூடிய எக்ஸசைஸ் நம்பர் 32 ப்ராப்ளம். எதனால் இந்த ப்ராப்ளம் நான் சூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களோட ஏப்ரல் 2023 கொஷின் பேப்பரில் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. 10 மார்க் ப்ராப்ளமில் கேட்டிருக்காங்க. ஸோ இது இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம் கூட. பாருங்கள், உங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் ஏப்ரல் 2023 கொஷின் பேப்பர். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் 2 கான்ட்ராக்ட் வச்சு கொஷின் கேட்டிருக்காங்க. பாருங்கள், கொஷின் வந்து கொஞ்சம் தெளிவாக தெரியல. பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸில் ஸ்டார்ட் ஆகுது 2,70,000, 3 lakhs கொடுத்துருக்காங்க இல்லையா. ஸோ பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட புக்கில், ரெட்டி புக்கில் 2,70,000, 3 lakh இந்த 2 கான்ட்ராக்ட் கொடுத்து சம் கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ ஏப்ரல் 2023 கேட்டிருக்கக்கூடிய ப்ராப்ளம் ரொம்பவே முக்கியமான ப்ராப்ளம். ஃபஸ்ட்டு நம்ம ப்ராப்ளத்தை ரீட் பண்ணி என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, டூரிங் 2010 Indian Contractors Limited undertook 2 contracts. The first on 1st July 2010 and the second on 30th September 2010. கம்பெனி நேம் கொடுத்துருக்காங்க இந்தியன் கான்ட்ராக்டர்ஸ் லிமிடெட். ஓகே, ஸோ இவங்க வந்து 2 கான்ட்ராக்ட் எடுத்திருக்காங்க. ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் எடுத்த டேட்டு கொடுத்துருக்காங்க, செகண்ட் கான்ட்ராக்டோட டேட்டு கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இது ப்ராப்ளத்துக்கு தேவையான இன்ஃபர்மேஷன். இந்த டேட் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம்னு பார்க்கலாம். On 31st December when accounts were made up, their position was as follows. டிசம்பர் 31st அக்கௌண்ட்ஸ் ப்ரிப்பேர் பண்ணுறாங்க. என்னென்ன பொசிஷன், கான்ட்ராக்டோட பொசிஷன் எல்லாமே கொடுத்துருக்காங்க. கான்ட்ராக்டோட ப்ரைஸ் என்ன, கான்ட்ராக்டுக்கான எக்ஸ்பென்சஸ் என்ன, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸுமே கொடுத்துருக்காங்க. ஓகேவா. ஸோ பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர்னு பார்த்தீங்கன்னா மெட்டீரியல், வேஜஸ், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ், plant installed, materials on hand, wages accrued, general expenses accrued, work certified, cash received, work uncertified கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களை இப்போ என்ன ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க பாருங்கள். the plant was installed on the date of the contract. பிளான்ட் வந்து எப்போ வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் எப்போ எடுத்தாங்களோ அந்த டேட்டில். அண்ட் டிப்ரிஷியேஷன் இஸ் டு பி ப்ரொவைடட் அட் 10%. நான் சொன்னேன் இல்லையா, கான்ட்ராக்டோட டேட்டு கொடுத்துருக்காங்க. என்ன பர்போஸ்க்காகனா டெப்ரிஷியேஷன் கேல்குலேட் பண்ணுற பர்போஸ்க்காக கொடுத்துருக்காங்க. ப்ரிப்பேர் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்ஸ் இன் காலம்னார் ஃபார்ம் அண்ட் ஷோ த எக்ஸ்ட்ராக்ட்ஸ் இன் த பேலன்ஸ் ஷீட் ஆஃப் த கம்பெனி ரிலேட்டிங் டு த 2 கான்ட்ராக்ட். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ண சொல்லியிருக்காங்க. கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டும் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் இன் த பேலன்ஸ் ஷீட், அதாவது உங்களுக்கு இங்கே கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸில் இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் நீங்கள் பேலன்ஸ் ஷீட்டில் போட்டால் போதும். ஓகேவா. ஸோ பேலன்ஸ் ஷீட் உங்களுக்கு டேலி ஆகாது, எக்ஸ்ட்ராக்ட் பேலன்ஸ் ஷீட் இது. ஓகேவா. கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன்ஸை மட்டும் பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து போட சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். அண்டு பார்த்தீங்க அப்படின்னா பேலன்ஸ் ஷீட்டும் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம என்ன எடுத்து எழுதிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் அப்படின்னு போட்டு அந்த கம்பெனியோட நேம் எல்லாம் எடுத்து எழுதிடணும். ப்ரொசீஜராக எழுதணும் இல்லையா. ஸோ நான் இங்கே எழுதாமல் விட்டுருக்கேன். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ஆஃப் இந்தியன் கான்ட்ராக்டர்ஸ் லிமிடெட் ஆஸ் ஆன் 31st December அப்படின்னு போட்டு 2010 அப்படின்னு மேலே எழுதிடுங்க. இதுதான் கான்ட்ராக்ட் அக்கௌண்ட். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பர்டிகுலர்ஸ்னு எடுத்து எழுதிக்கோங்க. 2 கான்ட்ராக்ட் ஒரே டைமில் ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2 அப்படின்னு எடுத்து எழுதியிருக்கேன். ஓகேவா. ஸோ இப்போ ஃபஸ்ட்டு நம்ம
இந்த கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டை எப்படி ப்ரிப்பேர் பண்ணணும் இதுக்குரிய ஃபார்மேட் எல்லாம் ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துக்கோங்க. ஓகே, கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் எக்ஸ்பென்சஸ் எல்லாம் நீங்கள் டெபிட் சைடில் எழுதுங்க இந்த பக்கம். ஓகே, லெஃப்ட் ஹேண்ட் சைட். அடுத்து பார்த்தீங்கன்னா மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் வந்து கிரெடிட் சைடில் வரும். ஓகே, எக்ஸ்பென்சஸ் தவிர மற்ற இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம். ஸோ இப்போ நமக்கு ரிலேட்டட் என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து இங்கே நமக்கு வராது. கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எடுத்து எழுதக்கூடாது. ஓகே, எக்ஸ்பென்சஸ்னு கொடுத்துருக்காங்க. பட் இதில் கொடுத்துருக்கிறது எல்லாமே எக்ஸ்பென்சஸ் கிடையாது. என்னென்னலாம் எக்ஸ்பென்சஸில் வரும், என்னென்னலாம் கிரெடிட் சைட் போகும் அப்படின்னு பார்த்துக்கலாம். அதாவது இது எல்லாமே எக்ஸ்பென்சஸ்னு ஹெட்டிங்குள்ளே வருது அப்படின்னு தப்பாக நினச்சிக்காதீங்க. ஓகே, ஃபஸ்ட் இன்ஃபர்மேஷன் மெட்டீரியலுக்கான எக்ஸ்பென்சஸ். வேஜஸ் அப்படின்றது செலவு தான், உங்களுக்கே தெரியும். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்றதும் செலவு தான், உங்களுக்கே தெரியும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இதில் வேஜஸ் அக்ரூடுன்னு கொடுத்துருக்காங்க, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அக்ரூட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரெண்டுமே வர வேண்டிய செய்ய வேண்டிய செலவு அப்படின்னு அர்த்தம் அக்ரூட் அப்படின்னா. ஸோ இந்த அக்ரூடை நம்ம என்ன பண்ணணும்னா வேஜஸோட வேஜஸ் அக்ரூடை ஆட் பண்ணணும், ஜென்ரல் எக்ஸ்பென்சஸோட ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அக்ரூடை நம்ம ஆட் பண்ணணும். ஓகேவா? ஸோ இதெல்லாம் எக்ஸ்பென்சஸோட இன்ஃபர்மேஷன் இது வரைக்கும். அடுத்து பார்த்தீங்கன்னா பிளான்ட் இன்ஸ்டால்டு அப்படின்றது என்னென்னா, இந்த பிளான்ட் வந்து பிளான்ட்டோட வேல்யூ அப்படின்னு எடுத்துக்கோங்க. ஸோ இதிலேருந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டெப்ரிஷியேஷன் தான் கேல்குலேட் பண்ண முடியும். ஓகே, பிளான்ட் இன்ஸ்டால்டுலேருந்து. அடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியல்ஸ் ஆன் ஹேண்ட் அப்படின்றது ஸ்டாக்கு. ஓகே, பேலன்ஸு. ஸோ இது வந்து ஸ்டாக்காக எடுத்துக்கணும். நீங்கள் வந்து எந்த பக்கம் எடுத்து எழுதணும்னா கிரெடிட் சைடு எடுத்து எழுதணும். அடுத்து இந்த ஒர்க் சர்டிஃபைடு அன்சர்டிஃபைடெல்லாம் கிரெடிட் சைடில் தான் நம்ம காட்டுவோம். கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டோட ஃபார்மேட்டில் நீங்கள் பார்த்துக்கோங்க. கேஷ் ரிசீவ்டு அப்படின்றது பேலன்ஸ் ஷீட்டில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன். ஸோ இப்போ இது எல்லாமே நம்ம பார்த்துட்டோம் இல்லையா? நம்ம இப்போ கான்ட்ராக்ட் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் நான் மெட்டீரியல்ஸை எடுத்து எழுதிக்கிறேன். மெட்டீரியல்ஸ். ஸோ நீங்கள் டெபிட் சைடு எழுதும்போது 2 மெட்டீரியல்ஸ் 2 அப்படின்னு போட்டு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நமக்கு என்ன அமௌண்ட் கொடுத்துருக்காங்களோ அதை பார்த்து எடுத்து எழுதிக்கோங்க. 58,000 20,000 கொடுத்துருக்காங்க, நான் அதை எடுத்து எழுதிக்கிறேன். மெட்டீரியல்ஸ் 58,000, கான்ட்ராக்ட் 2க்கு 20,000. ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா நமக்கு கொடுத்துருக்க எக்ஸ்பென்சஸ் வேஜஸ். ஸோ அந்த வேஜஸை நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ வேஜஸ் அப்படின்றதோட நம்ம எதை ஆட் பண்ணணும்னா அக்ரூடை ஆட் பண்ணணும். ஓகேவா? வேஜஸோட அக்ரூடை ஆட் பண்ணணும். பொதுவாக பார்த்தீங்கன்னா நம்ம அக்கௌண்ட்ஸ் போடும்போது இன்னர் காலம் அவுட்டர் காலம் இருக்கும், அதில் போடுவோம். இங்கே வந்து நம்ம கான்ட்ராக்ட் 1 கான்ட்ராக்ட் 2ன்னு போட்டதுனால இந்த அமௌண்ட்ஸை வந்து நம்ம தனித்தனியாக இங்கே காட்டிடுறோம். ஓகேவா? ஸோ எனிவே ஆட் ஆகுது. மைனஸ்னால் தான் நீங்கள் மைனஸ் பண்ணி காட்டுவீங்க. நான் ஆடுன்றதுனால அப்படியே எடுத்த அமௌண்ட்டை எழுதிடுறேன். வேஜஸ் எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1,12,400 கொடுத்துருக்காங்க. ஸோ வேஜஸ் வந்து 1,12,400 எடுத்து எழுதிட்டேன். அடுத்து அக்ரூடு வேஜஸ் அக்ரூடு என்ன கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா 3,600 கொடுத்துருக்காங்க. ஸோ அதையும் நம்ம எடுத்து எழுதிக்கலாம். ஓகே, ஸோ அடுத்து கான்ட்ராக்ட் 2க்கு அதே மாதிரி வேஜஸ் என்ன கொடுத்துருக்காங்க 14,000, அதுலேயும் வேஜஸ் அக்ரூடு 1,600. ஸோ 14,000 1,600 இந்த 2 அமௌண்ட்டையும் நான் இங்கே உங்களுக்கு எடுத்து எழுதிட்டேன். ஓகே, அதே போல் அடுத்த எக்ஸ்பென்சஸ் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ். ஸோ ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு எடுத்து எழுதுகிறேன் நான். இந்த ஜென்ரல் எக்ஸ்பென்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க 2,800 1,000. நான் அதை எடுத்து எழுதுகிறேன். இதுக்குமே அக்ரூடு இருக்குது. ஓகேவா? ஸோ ஆட் பண்ணுறதுனால அப்படியே நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக எடுத்து எழுதுகிறேன். மைனஸாக இருந்தால் நம்ம மைனஸ் பண்ணிவிட்டு அந்த டோட்டலை தான் இங்கே போடணும். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ்க்கும் நமக்கு என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அக்ரூடு கொடுத்துருக்காங்க. ஸோ அக்ரூடு ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அக்ரூடு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 400 200. ஸோ அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து எழுதிக்கலாம் 400 200. ஓகேவா? ஸோ இப்போ அடுத்து என்ன இன்ஃபர்மேஷன் இருக்குது ப்ராப்ளம்லன்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட்டு. இந்த பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் என்ன அமௌண்ட்டு தான் எழுதணுன்னா டெப்ரிஷியேஷனை தான் காட்டணும். ஓகேவா? 16,000 12,000. ஸோ நம்ம இந்த கான்ட்ராக்டில் டெப்ரிஷியேஷனை மட்டும் போட்டுக்கலாம். 2 மெத்தட் இருக்குது. டெப்ரிஷியேஷனுக்கும் வீடியோ போட்டிருக்கேன் நான். நம்ம இங்கே டெப்ரிஷியேஷன் மட்டும் கேல்குலேட் பண்ண போகிறோம். ஸோ டெப்ரிஷியேஷன் எப்படி கேல்குலேட் பண்ணணும்னா டெப்ரிஷியேஷன் பர்சன்டேஜ் கொடுத்துருக்காங்க 10%ன்னு நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஸோ இந்த 10% நீங்கள் கேல்குலேட் பண்ணுறதுக்கு
இந்த டேட் ஆஃப் கான்ட்ராக்டை எடுத்துக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா எப்போ ஆரம்பிச்சிருக்கு? ஜூலை 2010 ஆரம்பிச்சிருக்கு. செகண்ட் கான்ட்ராக்ட் பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30 ஆரம்பிச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இந்த டேட்ஸை நம்ம கன்சிடர் பண்ணணும். ஜூலையிலேருந்து தான் ஃபஸ்ட்டு கான்ட்ராக்ட். ஸோ ஜூலையிலேருந்து டிசம்பர் வரைக்கும் மொத்தம் எத்தனை மந்த் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 6 மந்த்ஸுக்கு தான் நீங்கள் என்ன கேல்குலேட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணணும். ஸோ பிளான்ட்டோட அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்க ப்ராப்ளம்லன்னு பார்த்தீங்கன்னா 16,000. அதில் நம்ம 10% டெப்ரிசியேஷன் கண்டுபிடிக்கிறோம். ஸோ நீங்கள் இதுக்கு அமௌண்ட்டை கண்டுபிடிச்சிக்கோங்க. நீங்கள் கேல்குலேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு 800 rupees கிடைக்கும். ஓகேவா? ஸோ டேட்டை வந்து நீங்கள் கன்சிடர் பண்ணணும். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் பிளான்ட் இன்ஸ்டால் கான்ட்ராக்ட் 2க்கு வந்து பார்த்தீங்கன்னா 12,000. ஸோ இந்த 12,000க்கு நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும்னா 10/100. ஸோ கான்ட்ராக்ட் எப்போ தான் ஆரம்பிச்சதுன்னு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் 30க்கு அப்புறம் தான் ஆரம்பிச்சிருக்காங்க. ஸோ அக்டோபர், நவம்பர், டிசம்பர் 3 மாதத்துக்கு தான் நமக்கு கான்ட்ராக்ட். ஓகேவா? ஸோ அந்த 3 மந்த்ஸுக்கு நம்ம கேல்குலேட் பண்ணினா போதும். நீங்கள் இந்த கேல்குலேஷன் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன அமௌண்ட்டு கிடைக்கும்னா டெப்ரிசியேஷன் 300 rupees தான் கிடைக்கும். ஓகே? ஸோ இதுதான் டெப்ரிசியேஷன் கேல்குலேட் பண்ணுற மெத்தட். இங்கே நான் எப்படி எடுத்து எழுத போகிறேன் பாருங்கள். டு டெப்ரிசியேஷன் அப்படின்னு போட்டுட்டு இது வந்து பிளான்ட்டுக்குரிய டெப்ரிசியேஷன். கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2 ரெண்டுக்குமே நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகே? ஸோ பிளான்ட்டுக்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 800, கான்ட்ராக்ட் 1ல், கான்ட்ராக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 300. ஓகே? ஸோ அடுத்து நமக்கு ப்ராப்ளமில் என்ன இன்ஃபர்மேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் வரைக்கும் தான் எக்ஸ்பென்சஸ். அடுத்து வந்து இன்ஸ்டால்டில் பார்த்தீங்கன்னா இது டெப்ரிசியேஷன் போட்டுட்டோம். இந்த மெட்டீரியல்ஸ் அப்படின்றது ஸ்டாக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா? ஸோ இது க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு எடுத்துகிட்டு நம்ம என்ன பண்ணணும்னா இந்த மெட்டீரியல்ஸ் ஆன் ஹேண்டை நம்ம கிரெடிட் சைடு எடுத்து எழுதணும். ஸோ கான்ட்ராக்ட் 1, கான்ட்ராக்ட் 2க்கு நம்ம இதை எடுத்து எழுதிக்கணும். பார்த்தீங்க அப்படின்னா மெட்டீரியல்ஸ் ஆன் ஹேண்ட் எவ்வளோ அமௌண்ட் கொடுத்துருக்காங்கன்னா 4,000, 2,000 ப்ராப்ளமில் கொடுத்துருக்க அமௌண்ட்டை தான் நான் இங்கே எடுத்து எழுதியிருக்கேன். ஓகே? ஸோ மெட்டீரியல்ஸ் ஆன் ஹேண்ட் 4,000, 2,000. அடுத்து நம்மளோட கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் நம்ம என்ன எடுத்து எழுதணும்னா வேஜஸ் அக்ரூடு, ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அக்ரூடு முடிச்சிட்டோம். ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடு நம்ம எடுத்து எழுதணும். ஓகே? ஸோ இந்த ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடு என்ன ஹெட்டிங்கில் நம்ம எடுத்து எழுதுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு எடுத்து எழுதுவோம். ஸோ ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹெட்டிங் எழுதிடுறேன். ஒர்க் சர்டிஃபைடு என்ன, ஒர்க் அன்சர்டிஃபைடு என்ன அப்படின்றத நம்ம எடுத்து எழுதலாம். ஓகேவா? ஸோ இப்போ அமௌண்ட் அவங்க நமக்கு கொடுத்துருக்க அமௌண்ட்டை எடுத்து எழுதலாம். பார்த்தீங்கன்னா சர்டிஃபைடு 1,60,000, 36,000 கொடுத்துருக்காங்க. 1,60,000, 36,000 அந்த அமௌண்ட்டை நான் இங்கே எடுத்து எழுதிடுறேன். ஓகே? 36,000. அடுத்து பார்த்தீங்கன்னா ஒர்க் அன்சர்டிஃபைடு. ஸோ ஒர்க் அன்சர்டிஃபைடு பார்த்தீங்கன்னா 8,000, 2,000 கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 8,000, 2,000 நான் இங்கே எடுத்து எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்து நம்ம ப்ராப்ளமில் வேறு ஏதாவது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் இருக்கான்னு பாருங்கள். இல்லை, கேஷ் ரிசீவ்டு வந்து பேலன்ஸ் ஷீட்டில் தான் நமக்கு வரும். ஓகே? ஸோ எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் நம்ம கான்ட்ராக்ட் அக்கௌண்ட்டில் போட்டுட்டோம். போட்டதுக்கப்புறமா இப்போ நீங்கள் டோட்டல் கண்டுபிடிங்க. எந்த பக்கம் வந்து டோட்டல் அதிகமாக இருக்குது அப்படின்னு பாருங்கள். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கான்ட்ராக்ட் 1 பொறுத்த வரைக்கும் இங்கே தான் டோட்டல் ஜாஸ்தியாக இருக்குது. டெபிட் சைடு 1,78,000. ஓகேவா? ஸோ அப்போ கான்ட்ராக்ட் 1ல் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லாஸ். ஸோ இது வந்து லாஸ் ஃபார் கான்ட்ராக்ட் 1. ஸோ எவ்வளோ லாஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் பேலன்சிங் கண்டுபிடிப்பீங்க இல்லையா? பேலன்சிங் ஃபிகர் தான் இங்கே போடுறோம். 6,000 லாஸு. ஸோ இப்போ தான் உங்களுக்கு 1,78,000 என்ன பண்ணியிருக்கோம் டோட்டல் கிடச்சிருக்கோம். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் 2க்கு டோட்டல் பண்ணுங்கள். கான்ட்ராக்ட் 2க்கு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டல் 40,000 கிரெடிட் சைடு தான் அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஸோ இது நம்மளோட டோட்டல் 40,000. ஸோ இந்த 40,000 வரணும் அப்படின்னா இங்கே வந்து பேலன்சிங் ஃபிகர் 2,900. ஓகே? நீங்கள் பேலன்ஸ் அமௌண்ட் 2,900 போட்டால் தான் இங்கே டோட்டல் 40,000 வரும். அப்போ இந்த பேலன்சிங் ஃபிகரை நம்ம என்ன சொல்வோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நோஷனல் ப்ராஃபிட் அப்படின்னு சொல்வோம். டு நோஷனல் ப்ராஃபிட் கேரி டவுன் அப்படின்னு போடணும். நோஷனல் ப்ராஃபிட் கேரி டவுன். ஓகேவா?
ஸோ நோஷனல் ப்ராஃபிட் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் நீங்கள் என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ப்ராஃபிட்டோட அமௌண்ட் ஏற்கனவே நம்ம ப்ரீவியஸ் வீடியோஸில் பார்த்துருக்கோம். ஓகே, உங்களுக்கு ஒரு ரூல்ஸ் சொல்லி கொடுத்துருக்கேன். நோஷனல் ப்ராஃபிட்டில் எவ்வளோ நம்ம P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும் அப்படின்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அதுக்கான ரூல்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் நம்பர் 7.13 கொடுத்துருக்காங்க. ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, work certified is less than 25% of the contract price. கான்ட்ராக்ட் ப்ரைஸோட கம்பேர் பண்ணும்போது உங்களோட ஒர்க் சர்டிஃபைடு 25% ஆஃப் கான்ட்ராக்ட் ப்ரைஸை விட கம்மியாக இருந்தது அப்படின்னா நோ ப்ராஃபிட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர் டு P&L அக்கௌண்ட். அடுத்து 25% அதிகமாக இருக்குது, 50% இருந்தால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். 50% மோராக இருந்ததுன்னா நம்ம என்ன பண்ணணும், இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். இந்த ரூல்ஸ் நான் ஏற்கனவே சொல்லி கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ நமக்கு கிடைச்ச நோஷனல் ப்ராஃபிட் எவ்வளோ பெர்சன்டேஜ் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். ஓகே, ஸோ நோஷனல் ப்ராஃபிட்டை வந்து நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா, கான்ட்ராக்ட் ப்ரைஸோட 25% எவ்வளோன்னு கண்டுபிடிங்க. இப்போ நம்ம எந்த கான்ட்ராக்டில் வந்து நோஷனல் ப்ராஃபிட் கிடச்சிருக்கு, கான்ட்ராக்ட் 2900. ஸோ கான்ட்ராக்ட் 2வோட கான்ட்ராக்ட் ப்ரைஸ் எவ்வளோன்னு பாருங்கள். கான்ட்ராக்ட் 2வோட கான்ட்ராக்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 3 lakhs. ஓகேவா? ஸோ இந்த கான்ட்ராக்ட் ப்ரைஸோட 25% கம்மியாக இருந்ததுன்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் வந்து 3 lakhs. 3 lakhஸில் நீங்கள் 25% கண்டுபிடிங்க. இதை விட கம்மியான அமௌண்ட்டு ஒர்க் சர்டிஃபைடாக இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, நோஷனல் ப்ராஃபிட்டுக்கு எதுவுமே ட்ரான்ஸ்ஃபர் பண்ணக்கூடாது. ஸோ இப்போ நீங்கள் இங்கே கேல்குலேட் பண்ணிங்கன்னா அமௌண்ட் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 75,000 வரும். ஓகேவா? இது என்ன அமௌண்ட், கான்ட்ராக்ட் ப்ரைஸ். கான்ட்ராக்ட் ப்ரைஸில் 25% கம்மியாக கண்டுபிடிங்க. இந்த அமௌண்ட்டையும் ஒர்க் சர்டிஃபைடையும் கம்பேர் பண்ணுங்கள். கான்ட்ராக்ட் 2க்கு தான் நம்ம போடுறோம் இல்லையா? ஸோ இந்த ஒர்க் சர்டிஃபைடோட கம்பேர் பண்ணினா இந்த 75,000 விட கம்மியாக இருக்குது, அதாவது 25% விட கம்மியாக இருக்குது. அப்போ நோ ப்ராஃபிட் ஷுட் பி ட்ரான்ஸ்ஃபர்ட் டு P&L அக்கௌண்ட். எந்த அமௌண்ட்டுமே P&L அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது. இதை நம்ம கண்டுபிடிச்சிடணும். கண்டுபிடிச்சிட்டு இப்போ இங்கே இருக்கிற நோஷனல் ப்ராஃபிட்டை அடுத்து நம்ம வந்து போடுறோம் P&L அக்கௌண்ட் பை நோஷனல் ப்ராஃபிட் ப்ராட் டவுன். நோஷனல் ப்ராஃபிட் ப்ராட் டவுன் அப்படின்னு போட்டுட்டு எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா கான்ட்ராக்ட் ப்ரைஸ் 2900. இது P&L அக்கௌண்ட். ஓகேவா? லாஸை நம்ம எதுவுமே பண்ண மாட்டோம், இந்த நோஷனல் ப்ராஃபிட் தான். ஸோ கேரி டவுனுக்கு நம்ம இங்கே ஒரு ப்ராட் டவுன் போட்டாச்சு. அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் அந்த ரூல்ஸ் சொன்னேன் இல்லையா, ரூல்ஸ் படி பார்த்தீங்கன்னா P&Lக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகாது, எல்லாமே ரிசர்வ் ஃபார் கண்டின்ஜென்சிஸ்க்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிடும். அதனால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா டு ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்னு போட்டுட்டு ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடணும் இந்த ப்ராஃபிட்டை. இந்த 2900 இருக்குது இல்லையா, அதை நம்ம ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணணும். பண்ணிட்டீங்க அப்படின்னா இந்த அக்கௌண்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, ஸோ இது ஃபஸ்ட்டு அக்கௌண்ட்டோட டோட்டல் 2900. ஓகேவா? அதுக்கு கீழேயே தான் நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ நோஷனல் ப்ராஃபிட்டுக்கான அந்த 3 ரூல்ஸில் ஒரு ரூல் வச்சு செக் பண்ணினோம். 25% கான்ட்ராக்ட் ப்ரைஸோட 25%ஓட கம்பேர் பண்ணினா கம்மியாக இருக்குது ஒர்க் சர்டிஃபைடு. ஓகேவா? அதனால் நம்ம ரிசர்வுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டோம். அடுத்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு எந்தெந்த இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பேலன்ஸ் ஷீட்டில் வரும் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசித்து போடணும். ஓகேவா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது லயாபிலிட்டிஸ் சைடு. பர்டிகுலர்ஸ் எழுதக்கூடாது பேலன்ஸ் ஷீட்டில். லயாபிலிட்டிஸ்னு எழுதிக்கோங்க, அசட்ஸ்னு எழுதிக்கோங்க. ஓகே, ஸோ லயாபிலிட்டிஸ் அசட்ஸ்னு எழுதணும், பர்டிகுலர்ஸ் வராது பேலன்ஸ் ஷீட்டுக்கு இல்லையா? ஓகே, ஸோ சேஞ்ச் பண்ணிட்டேன். இப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களோட இன்ஃபர்மேஷன்ஸை செக் பண்ணுங்கள். செக் பண்ணினா வேஜஸ் அக்ரூட் அண்டு பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அக்ரூட். இதுக்கு மீனிங் என்னென்னா பே பண்ண வேண்டிய அமௌண்ட் இல்லையா? ஸோ அப்போ இது ரெண்டுமே என்னென்னா லயாபிலிட்டி. ஸோ இந்த லயாபிலிட்டியை நம்ம என்ன பண்ணணும், பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து லயாபிலிட்டிஸ் சைடில் காட்டிடணும். இப்போ ஒரு இன்ஃபர்மேஷன் பேலன்ஸ் ஷீட் பார்த்தீங்க அப்படின்னா 2 கான்ட்ராக்டுக்கும் சேர்த்து ஒரே பேலன்ஸ் ஷீட்டாக தான் ப்ரிப்பேர் பண்ணணும். தனித்தனியாக பேலன்ஸ் ஷீட்டில் கான்ட்ராக்ட் 1 கான்ட்ராக்ட் 2 அப்படின்லாம் காட்டக்கூடாது. ஓகேவா? இன்னர் காலமில் கான்ட்ராக்ட் 1 கான்ட்ராக்ட் 2வை காட்டிட்டு அவுட்டர் காலமில் நீங்கள் டோட்டல் காட்டிக்கலாம்.
அந்த மாதிரி தான் நீங்கள் பேலன்ஸ் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணணும். இப்போ வேஜஸ் அக்ரூடு இருக்குது இல்லையா, அதை நான் லயபிலிட்டிஸ் சைடில் காட்டுறேன். வேஜஸ் அக்ரூடு. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் 1க்கு கான்ட்ராக்ட் 2க்கு நமக்கு ப்ராப்ளமில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்களோ அந்த அமௌண்ட்டை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி அவுட்டர் காலமில் காட்டலாம். வேஜஸ் அக்ரூட் 3600, 1600. ஓகேவா? ஸோ இங்கே 3600, 1600 போட்டுடுறேன். பார்த்தீங்கன்னா 5200. அடுத்து பார்த்தீங்கன்னா ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அக்ரூடு. ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் இதுவும் வந்து அக்ரூடு தான். அக்ரூட்னா வர வேண்டிய அமௌண்ட்டு. ஸோ இது வந்து கான்ட்ராக்ட் 1 கான்ட்ராக்ட் 2 ரெண்டுத்துக்குமே நான் எடுத்து எழுதிக்கிறேன். கான்ட்ராக்ட் 1 கான்ட்ராக்ட் 2. ஸோ அமௌண்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு ப்ராப்ளமில் பாருங்கள். ஜென்ரல் எக்ஸ்பென்சஸ் அக்ரூடுக்கு நேராக 400, 200 கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 400, 200 ரெண்டுத்தையும் நான் எடுத்து எழுதிக்கிறேன். ஸோ டோட்டல் 600 அவுட்டர் காலமில் காட்டிடுங்க. அடுத்து அசட் சைடில் வரக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் என்னென்னலாம் இருக்கும் அப்படின்றத நம்ம யோசித்து எழுதணும். நான் சொன்னேன் இல்லையா, பிளான்ட்டை பொறுத்த வரைக்கும் இது பிளான்ட்டோட வேல்யூ, இது வந்து அசட் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அப்போ இந்த பிளான்ட் அப்படின்றது ஃபிக்ஸட் அசட். ஸோ அந்த ஹெட்டிங்குள்ளே நான் போட்டுடுறேன். எப்போவுமே பிளான்ட் அப்படின்னா, அதாவது ஃபிக்ஸட் அசட்னா டெப்ரிசியேஷன் இருக்கும். இந்த ப்ராப்ளமில் நம்ம டெப்ரிசியேஷன் கண்டுபிடிச்சோம் இல்லையா. ஓகே, ஸோ கான்ட்ராக்ட் 1ஓட பிளான்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிளான்ட் வேல்யூ மைனஸ் டெப்ரிசியேஷன் போடணும். ஓகேவா? ஸோ இதை நம்ம கண்டுபிடிச்சிட்டு போட்டுக்கலாம். கான்ட்ராக்ட் 1ஓட பிளான்ட் வேல்யூ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16,000 பிளான்ட் இன்ஸ்டால்டு. இது வந்து 12,000 ஞாபகம் வச்சுக்கோங்க. 16,000. அடுத்து கான்ட்ராக்ட் 2ல் பார்த்தீங்கன்னா 12,000. டெப்ரிசியேஷன் நம்ம கண்டுபிடிச்சோம் இல்லையா, என்ன அமௌண்ட்டு கண்டுபிடிச்சோம் அப்படின்றத பார்க்கலாம். 800, 300. ஸோ கான்ட்ராக்ட் 1க்கு நம்ம 800 மைனஸ் பண்ணணும். கான்ட்ராக்ட் 2க்கு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பண்ணணும், 300 டெப்ரிசியேஷன் அப்படின்னு சொல்லி மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இப்போ இதை மைனஸ் பண்ணிங்கன்னா கான்ட்ராக்ட் 1ல் பிளான்ட்டோட வேல்யூ என்ன கிடைக்குது அப்படின்றத கண்டுபிடிச்சிக்கோங்க. 15,200. கான்ட்ராக்ட் 2ல் என்ன வேல்யூ கண்டுபிடிக்கிறோன்னா 11,700. இப்போ இந்த ரெண்டு அமௌண்ட்டை நீங்கள் ஆட் பண்ணுங்கள். ஆட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 26,900. இதுதான் அவுட்டர் காலமில் வரணும். கான்ட்ராக்ட் 1 கான்ட்ராக்ட் 2ன்னு எல்லாத்தையுமே பேலன்ஸ் ஷீட்டில் நீங்கள் பிரித்து தான் காட்டணும். ஓகே, அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம என்ன எழுதணும்னா, இந்த மெட்டீரியல்ஸ் ஆன் ஹேண்ட் அப்படின்றது நான் என்ன சொன்னேன், க்ளோசிங் ஸ்டாக் அப்படின்னு சொன்னேன் இல்லையா. ஸோ இந்த க்ளோசிங் ஸ்டாக்கை வந்து நம்ம அங்கே P&Lல காட்டின மாதிரி இங்கே காட்டணும் எடுத்து. ஸோ க்ளோசிங் ஸ்டாக் மெட்டீரியல்ஸ் 4,000, 2,000 இல்லையா. ஸோ அதை நம்ம இங்கே எடுத்து எழுதிடலாம். ஸ்டாக், இது வந்து ஸ்டாக்கு. மெட்டீரியல்ஸ் ஆன் ஹேண்ட் இதுவுமே நீங்கள் கான்ட்ராக்ட் 1க்கு எவ்வளோ எது எழுதினாலுமே பேலன்ஸ் ஷீட்டில் கான்ட்ராக்ட் 1க்கு என்ன கான்ட்ராக்ட் 2க்கு என்ன அப்படின்றத பிரித்து காட்டிடணும். ஸோ கான்ட்ராக்ட் 1ஓட 4,000, 2,000 இதோட டோட்டல் நமக்கு 6,000 இங்கே எடுத்து எழுதணும். ஓகேவா? ஸோ அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா ஒர்க் இன் ப்ராக்ரஸ் நம்ம எடுத்து எழுதணும். ஒர்க் இன் ப்ராக்ரஸ் அப்படின்றது என்னென்னா, ஏற்கனவே நம்ம P&Lல காட்டணும் இல்லையா, ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடு. இந்த ரெண்டையும் ஆட் பண்ணி வர்றது தான் ஒர்க் இன் ப்ராக்ரஸ். ஆனால் இந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ்லேருந்து நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும். என்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ஸையை லெஸ் பண்ணணும். ரிசர்வ் அப்படின்றது வந்து என்னது, நம்ம வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணினோம் இல்லையா, இதை நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டில் காட்டணும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ப்ராப்ளமில் இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க, கேஷ் ரிசீவ்டுன்னு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இந்த கேஷ் ரிசீவ்டையும் அந்த ஒர்க் இன் ப்ராக்ரஸில் மைனஸ் பண்ணணும். ஸோ இப்போ மறுபடியும் நான் இங்கே சொல்கிறேன் பாருங்கள். பேலன்ஸ் ஷீட்டில் ஒர்க் இன் ப்ராக்ரஸை பொறுத்த வரைக்கும் கான்ட்ராக்ட் 1ல் தனியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள், கான்ட்ராக்ட் 2க்கு தனியாக ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஓகேவா? ஸோ கான்ட்ராக்ட் 1க்கு கான்ட்ராக்ட் 2க்கு கான்ட்ராக்ட் 1ல் ஒர்க் சர்டிஃபைடு, ஒர்க் அன்சர்டிஃபைடு ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிக்கோங்க. கான்ட்ராக்ட் 1க்குரிய சர்டிஃபைடு, அன்சர்டிஃபைடு. இதில் நம்ம எதை மைனஸ் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரிசர்வ்ஸை மைனஸ் பண்ணணும். நான் வந்து இடம் இல்லை, அதனால் இதிலேயே எழுதிடுறேன். கேஷ் ரிசீவ்டை மைனஸ் பண்ணணும். ஓகேவா? கேஷ் ரிசீவ்டை மைனஸ் பண்ணணும்.
ஸோ அதே மாதிரி தான் நம்ம கான்ட்ராக்ட் 2க்கும் பண்ண போகிறோம். ஓகேவா? ஸோ கான்ட்ராக்ட் 1ஓட ஒர்க் சர்டிஃபைடு அன்சர்டிஃபைடை நம்ம எடுத்து எழுதிக்கலாம். கான்ட்ராக்ட் 1ஓட ஒர்க் சர்டிஃபைடு என்னென்னா 1,60,000, அன்சர்டிஃபைடு 8,000 புக்கில் கொடுத்துருக்கிறது தான். ஸோ 1,68,000 நான் ரெண்டுத்தையும் இங்கே சேர்த்து போட்டுடுறேன். 1,60,000 + 8,000 1,68,000. இதிலேருந்து நம்ம எதை மைனஸ் பண்ண போகிறோம்? ரிசர்வில் நம்ம எவ்வளோ வச்சுருந்தோம்? இந்த 2,900 வச்சுருந்தோம் இல்லையா? ஸோ இந்த 2,900 இந்த 1,68,000 மைனஸ் பண்ணோம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா கேஷ் ரிசீவ்டு ஃபார் கான்ட்ராக்ட் 1 எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா 1,20,000. ஸோ இந்த 1,49,000 ஓகே. ஸோ 1,22,900 இந்த 1,68,000 நீங்கள் மைனஸ் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 48,000 கிடைக்கும். ஓகேவா? ஸோ 1,20,000 ப்ளஸ் அந்த ரிசர்வ் எவ்வளோ 2,900. ஓகே. ஸோ மைனஸ் பண்ணிக்கோங்க. சாரி, இந்த 2,900 வந்து கான்ட்ராக்ட் 1ஓடது கிடையாது, கான்ட்ராக்ட் 2 இல்லையா? ஸோ நல்லா பார்த்துக்கலாம். நம்ம கான்ட்ராக்ட் 2க்குரியது ரிசர்வ். ஸோ அப்போ இங்கே நீங்கள் 2,900 மைனஸ் பண்ண வேணாம். நார்மல் ப்ரொசீஜர் வந்து ஃபார்முலா இருந்தது. கான்ட்ராக்ட் 1க்கு ரிசர்வ் இருந்தால் மைனஸ் பண்ணுங்கள். ஸோ 1,68,000லேருந்து 1,20,000 மைனஸ் பண்ணிங்கன்னா பேலன்ஸ் 48,000. ஓகே. ஸோ அடுத்து இதே மாதிரி நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்ட்ராக்ட் 2க்கு போட போகிறோம். ஒர்க் சர்டிஃபைடு ஒர்க் அன்சர்டிஃபைடு ஆட் பண்ணிக்கணும். ஒர்க் சர்டிஃபைடு கான்ட்ராக்ட் 2க்கு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 36,000. ஓகே. ஸோ அன்சர்டிஃபைடு வந்து பார்த்தீங்கன்னா 2,000. ஸோ 36,000 ப்ளஸ் 2,000. ஃபஸ்ட்டு சர்டிஃபைடு அன்சர்டிஃபைடு அதில் ஏற்கனவே போட்டோம் இல்லையா? அது மாதிரி எடுத்து எழுதிக்கோங்க. ரிசர்வ் வந்து கான்ட்ராக்ட் 2ல் தான் இருக்குது. ஸோ இங்கே தான் நம்ம ரிசர்வை மைனஸ் பண்ணணும் 2,900. இதோட கேஷ் ரிசீவ்டையும் மைனஸ் பண்ணணும். கேஷ் ரிசீவ்டு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 27,000. ஸோ இந்த 27,000ஐயும் நம்ம மைனஸ் பண்ணணும். ஓகேவா? ஸோ இந்த 36,000 + 8,000 44,000 வரும். இந்த 44,000லேருந்து 29,900 நீங்கள் மைனஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 8,100 கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ மொத்த ஒர்க் இன் ப்ராக்ரஸ், அதாவது கான்ட்ராக்ட் 1 கான்ட்ராக்ட் 2ஓட ஒர்க் இன் ப்ராக்ரஸ் டோட்டல் என்னன்னு பார்த்தீங்கன்னா 56,100. ஓகே. ஸோ அதுக்கு அடுத்து இந்த ப்ராப்ளமில் வேறு என்ன நம்ம எடுத்து எழுதணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக ப்ராஃபிட்டாக இருந்தது அப்படின்னா நம்ம என்ன பண்ணுவோம்? லயபிலிட்டிஸ் சைடில் எடுத்து காட்டுவோம் இல்லையா? ஸோ நமக்கு இந்த ப்ராப்ளமில் லாஸ் வந்திருக்கு. ஸோ அந்த லாஸ் 6,000 நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் எடுத்து எழுதணும். P&L அக்கௌண்ட் அப்படின்னு போட்டுட்டு, இந்த P&L அக்கௌண்ட் அப்படின்றது கான்ட்ராக்ட் 1ல் லாஸ் வந்தது இல்லையா? அது. ஸோ இந்த கான்ட்ராக்ட் 1ஓட லாஸ் 6,000 நம்ம என்ன பண்ணணும்னா இந்த பேலன்ஸ் ஷீட்டில் காமிச்சிடணும். ஓகே. ரிசர்வ்ஸை மைனஸ் பண்ணணும். அதே மாதிரி இந்த லாஸை வந்து நம்ம எடுத்து அசட் சைடில் எடுத்து எழுதிடணும். இப்போ இந்த ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பேலன்ஸ் ஷீட்டுக்கு டோட்டல்லாம் கண்டுபிடிக்க முடியாது. பார்த்தீங்கன்னா லயபிலிட்டிஸ் சைடு 2 இன்ஃபர்மேஷன் தான் நமக்கு இப்போதைக்கு இருக்க ப்ராப்ளமில் இல்லையா? அதனால தான் இதுக்கு பேர் எக்ஸ்ட்ராக்ட் பேலன்ஸ் ஷீட் அப்படின்னு சொல்கிறோம். ஓகே. ஸோ இதுதான் வந்து பேலன்ஸ் ஷீட்டில் நமக்கு இருக்கிற இன்ஃபர்மேஷன்ஸை எடுத்து எழுத போகிறோம். ஓகே. டோட்டல் உங்களால் கண்டுபிடிக்க முடியாது, பட் என்னென்ன இருக்கோ அதை எடுத்து நீங்கள் எழுதலாம். ஸோ இந்த ப்ராப்ளம் 10 மார்க் ப்ராப்ளமில் உங்களுக்கு இம்பார்ட்டண்ட் ப்ராப்ளம். நீங்கள் இந்த ப்ராப்ளத்தை போட்டு பாருங்கள். உங்களுக்கு டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.